The Legend New Saravana Stores in Deepavali offer பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல அஸ்ட்ராலஜர் ராதன் பண்டிட் வெற்றிவேல் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். அம்மா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகுதான் நீங்க விஜயோட ஜாதகத்தை எடுத்து கணிச்சுன்னு சொன்னீங்க, ஒரு வெற்றிடம் உருவாயிருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் விஜய் இப்போ அதிமுக ரீப்ளேஸ் பண்ணதான் வந்திருக்காரா, இல்ல இங்க ஸ்ட்ராங்கா ரூல் பண்ணிட்டு இருக்க டிஎம்கே கவர்மெண்ட், ஸோ இப்போ சிஎம் டெபுட்டி சிஎம் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ விஜய் உடைய ஜாதகம் நீங்க சொன்னீங்க பவர்ஃபுல்லா இருக்குன்ட்டு, அதை அப்போஸ் பண்ற அளவுக்கு இவங்களுடைய ஜாதகம் எந்த அளவுக்கு பலம் பொருந்தி இருக்கு? இவங்களுக்காக ஓடி ரோட்ல நிக்கிறதுக்கு யாராச்சும் தயாரா இருக்காங்களா? நீங்க வடிவேல கம்பேர் பண்ணாதீங்க. இப்ப இவருக்காக மணிக்கணக்கா நிக்கிறானே, அங்க ரீச் பண்றதுதான் அர்த்தம். சார் ஸ்கிரீன்ல பார்த்தா ஒருத்தங்க நம்ம ரோட்ல வராங்க, அப்ப மணிக்கணக்கா ரோட்ல நிப்பான், ஆனா 10 நிமிஷத்துல ஓட் போட மாட்டாங்க. எனக்கு தயக்கமா தான் இருக்கு. ஆனா நிறைய இங்க விஜய் மேல விமர்சனம் வைக்கக்கூடிய நிறைய பேர் சொல்றாங்க. ஐயோ ரசிகர்கள் வேற. இல்ல அதுக்கு சொல்ல, நான் இதை சொல்றதுக்கு எனக்கு நான் தனிப்பட்ட முறையில சொல்ல, பொதுவா எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. நயன்தாரா வந்தா கூட அந்த கூட்டம் கூட சனிலேயே வரும்னு சொல்லிட்டாங்களே கேரளால அவங்களுக்கு ஜாதகத்துல சனியும் சுக்கிரனும் உச்சத்தில் இருக்காங்களா சார்? ஒரு பேச்சுக்கு ஒரு இடம் நின்று அந்த இடத்துல கூட்டம் வருது அப்படின்னா, நீங்க நல்லா குரங்க டெக்கரேட் பண்ணி கொண்டு வச்சு பாருங்க, அதுக்கும் கூட்டம் வரும். ஒரு இல்லாத ஒரு பிராணி இருக்கும், நம்ம இந்தியாவில் இருக்காது, ஆனால் ஒரு ஸ்பெஷல் பிராணியாக இருக்கும், அதை கொண்டு வச்சாலும் கூட்டம் வரும். இது அப்படி அல்ல. இது நீங்கள் வடிவேலோ நீங்கள் நயன்தாராவோ, தே ஆர் நாட் இன் டாப்பஸ்ட் பிளேஸ். ஒரு 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 பர்டிகுலர் ப்ரொஃபஷனாக நம்பர் ஒன்னா அவங்க இல்லை. இவர் நம்பர் ஒன்னா இருக்காங்க. எத்தனை பேர் எப்படி அவங்க ஃபேன்ஸ் பேசுகிறாங்கன்னு பாருங்கள். நயன்தாரா பற்றி எத்தனை லட்சம் எத்தனை கோடி பேர் பேசுகிறாங்க. இதே வடிவேல் பற்றி எத்தனை கோடி எத்தனை லட்சம் பேசுகிறாங்க. இதே விஜய் சார் பற்றி எத்தனை கோடி எத்தனை லட்சம் பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னு உங்களுக்கு பார்த்து பயம்? சரி, அவர் சாதாரண ஆளுங்க. நயன்தாரா வரும் ஒன்று விட்டு போட்டு போங்களே, அடுத்த சிஎம் ஆறாயிரம் ஆகலையான்னு பார்க்கலாம். நான் வெற்றிவேல் பேரில் குற்றிவேல் பேரை மாற்றி வச்சுக்கிறேன். நீங்க சொல்றீங்க விஜய்க்கு ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க பொலிட்டிசைஸ் ஆயிருக்காங்க இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்றீங்கல்ல நம்பர் 1 சொல்றீங்கல்ல, இன்னைக்கு சார் நீங்க அப்படி பார்த்தா ஆக்டர் அஜித் அவர்களுக்கும் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு, அவரையும் ஸ்கிரீன்ல பாக்குறாங்க. அதே போல சூர்யா அவருக்கும் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு, அவரும் நிறைய பொது பண்ணி வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் எப்படி வித்தியாசம் இருக்குனாங்க, ஒரு டெடிகேட்டடாக ஒரு பார்ட்டியை கிரியேட் பண்ணி இந்த இடத்த நிக்கிறார். இப்போ ஒரு ஆள் அவர் பார்க்கறதுக்காக 10 மணி நேரம் 20 மணி நேரம் காத்திருந்து முந்தின நாள் நைட்டே அடுத்த பார்த்துட்டு போகிறாங்க. அந்த மாதிரிலாம் நயன்தாராக்கோ வடிவேலுக்கோ வந்ததா இல்லை. அஜித் வந்தாருன்னா வெல்கம் தான் ஆக்சுவலி, அதனால தப்பு இல்லை. அஜித் வந்துட்டாருன்னா என்ன இருந்தாங்க, விஜய் வர்சஸ் அஜித் நாயர் பார்த்திங்க எல்லா கட்சியும் காண போயிடும். அப்போ இன்னும் நல்லதான், நம்ம நாட்டுக்கு இன்னும் நல்லதானே. அஜித் வெர்சஸ் விஜய் சார்னு வந்துட்டா இந்த மொழி அரசியல் மத அரசியல் எல்லாமே காணாம போயிடும். அப்போ நல்லாயிருக்கும். அஜித் ஆல்சோ இஸ் அ கிரேட் மேன், எனக்கு தெரியும் அவரை பற்றி, அஸ்ட்ராலஜிக்கெலாம் எனக்கு தெரியும், வெரி குட் ஹோரோஸ்கோப். அப்போ அப்படி வந்துட்டு நல்லதான். நான் என்ன சொல்ல வரேனாங்க, பெயரும் புகழும் உள்ள ஒரு மனிதன் அவன் நல்லவனாக இருந்துட்டான்னா, அரசியல் அனுபவம்னா இந்த திருடுறதுக்கெலாம் எதுக்குங்க அனுபவம்? ஏமாத்தல் தானே. நீங்கள் அரசியல் என்ன போச்சுங்க, சாக்கடைன்னு ஏன் சொன்னார் அண்ணாதுரைங்க? அரசியல் ஒரு சாக்கடைன்னு ஏன் சொன்னார்? எதுக்காக சொன்னாருங்க? அரசியல் ஒரு காவிரி நீர் குடகுமலையில் உருவாகிற மாதிரி அப்படின்னு ஏன் சொல்லலை? இல்லைங்களா? அரசியல் ஒரு சாக்கடைங்க. இந்த சாக்கடை சுத்தம் பண்ணுறதுக்காக அவர் வந்திருக்கார், ட்ரை பண்ணுறாரு. நம்ம அவர் வெல்கம் பண்ணல, ட்ரை பண்ணுறங்கிறதான சொல்கிறாரு, நம்ம சப்போர்ட் பண்ணலாமே. அவர் ஒன்றும் பணம் இல்லாமல் இந்த இடத்துக்கு வரலையே, இதில் பணம் சம்பாதிக்கலான்னு. அவர் ஜாதகப்படி எத்தனை வாக்குகள் 50% மேலே வாங்கிடுவார். நான் இப்பதான் சொல்ல மாதிரி பாருங்க, 50% வாக்குகள் கண்டிப்பா வாங்குவார். கூட்டணியா இல்ல அது அடுத்து அதுக்கு சொல்ல வரேன். கூட்டணியா அவருக்கு தேவையில்லை சார். கூட்டணி சேர்ந்துக்கும், கூட்டணியில வந்துருவாங்க, எக்ஸ்ட்ராடினரியா கூட்டணியில வந்துருவாங்க சார். யார் வராங்களா நம்ம பேசிக்குவேன். நீ சொல்லலாம், இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன். கூட்டணி தேவையில்லை 50%. நீங்களும் நானும் மார்ச் மாசத்துக்கும் ஜாலியா பேசலாம். பிப்ரவரி மார்ச்ல இருந்து இந்த எலெக்ஷனே பாருங்க, ஜாலியா ஒன் சைடா நடக்கும். சார் நான் அடுத்து சீஃப் மினிஸ்டர், இப்போ சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின், அடுத்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். சார் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுடைய டைம் சார் டிசம்பருக்கு பிறகு சரியா இல்லை. எப்படி சார் இது கரெக்டா டிசம்பருக்கு அப்புறம்? அதான் சன்ரைஸ் அண்ட் சன்செட். இப்போ ஜாதகத்தை சொல்லுவோம், சூரிய அஸ்தமனம்னா சனி உதயம், சனி அஸ்தமனம்னா சூரிய உதயம். நைட் ஃபுல்லாக சனி இருக்கும், பகல் ஃபுல்லாக சூரியன் இருக்கும். அந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்களுடைய 2 பேர்த்துடைய, இப்போ உதாரணத்துக்கு உதயநிதி சாருடைய டேட் ஆஃப் பர்த் மேபி 27 நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பரில் அவருடைய டைம் இவருடைய டைமோட கம்மியாக போயிடுது. இவருடைய டைம் என்னதுன்னா பேட் டைம்ல இருந்துங்க பெஸ்ட் டைம் வந்துடுறாரு. அப்போ இது இந்த பெண்டில் மாறும், கிளைமேட் மாறுது இல்லையா? குளிர்காலம் வெயில் காலம். இப்போ நான் டெல்லியிலேருந்து வரேன், குளிர் ஆரம்பிச்சிருச்சுங்க,
ஏசி நிறுத்திட்டோம், ஃபேன் நிறுத்திட்டோம், இன்னும் நாள் கழிச்சு சொட்டர் வேணும், உள்ளன ட்ரெஸ் எல்லாம் வேணும். அதே மார்ச் தாண்டிட்டா மறுபடியும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு ஏசி போட்டுக்குவோம். அதே மாதிரி காலம் மாறும், அதன் கோலங்கள் மாறும். பட் விஜய் இது வரைக்கும் டில் டேட் வரைக்கும் என்ன ப்ரூவ் பண்ணிருக்காரு? எதுக்கு ப்ரூவ் பண்ணணும்? இது நல்ல கேள்வியே. ப்ரூவ் பண்ணுங்க. ரசிகர்களுக்கு வேணா உங்க இந்த கூட்டம் கூடுதுல்ல, மரத்து மேல நின்னு பாக்குறாங்க, இல்ல மரத்து மேல நின்னு பாக்குறாங்க, ஆமா, இந்த பைக்ல பின்னாடி துரத்திட்டு வராங்கல்ல, ஆமாங்க, அவங்க வாக்குகள் கிடைக்கும். ஏன் ஓட்டு ஏன் விஜய்க்கு போடணும்? இல்ல பொதுமக்கள் ஓட்டு இருக்குல்ல, விஜய் ரசிகர்கள் இல்ல, விஜய் டிவில கூட வரைக்கும் படமே பாத்துக்காம இருப்பாங்க, அவங்க வாக்குகள் விஜய்க்கு போகணும். அதற்கு விஜய் என்ன வேலை பாத்திருக்காரு, என்ன பேசல? அந்த வாக்குகள் ஒரு 10% இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவருடைய ஆமா எவ்வளவு வந்துடும்? ஜெயிக்கிறவங்க ஓட்டு போறவங்க யாரு? உங்க மாதிரி இன்டெலெக்சுவல் பீப்புள் என்ன தமிழ்நாட்டுல அத்தனை பேர் இருக்கீங்களா? சொல்றீங்க விஜயோடைய அந்த கூட்டம் கூடுதல்ல, விஜய் கூட்டத்துக்கு போறாங்கல்ல, அந்த கூட்டம் இல்லாம ஒரு கூட்டம் இருக்குல்ல, எத்தனை கூட்டம்? விஜய் கூட்டத்துக்கு ஸ்பிளிட் ஆயிரும். அந்த கூட்டம் இதுக்கும் பேசும் அதுக்கும் பேசும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், இல்ல அது ஓட்டுக்கு ஒருத்தர் 5000 கொடுக்குறாரு, ஒருத்தர் 3000 கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, மொத்தம் 8000 வந்துருது ஓட்டுக்கு. அந்த வீட்டுல 5 ஓட்டு இருக்குதுன்னா 3 பேர் இந்த கட்சிக்கு 2 பேர் அந்த கட்சிக்கு போட்டு போயிடுவேன். இப்ப எல்லாரும் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது ஸ்பிளிட் ஆயிருது. இந்த கூட்டம் இருக்கே ஸ்பிளிட் ஆயிரும். ஆனா விஜயனுடைய கூட்டம் ஸ்பிளிட் ஆகாது. விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் இருக்கே அது அப்படியே விஜய்க்கு மட்டும் தான் அவங்களுக்கு 10% இல்ல. ஒரு அரசியல் விமர்சகர் மாதிரி பேசிட்டு இல்லையே, கரெக்டா சொல்றேன். அஸ்ட்ராலஜரா சொல்லுங்க. அஸ்ட்ராலஜரா சொல்றேன் சார். அவருக்கு சுகஸ்தான சுக்கிரன், லாபஸ்தானத்துல ஆட்சி, சுக்கிர திசைங்க. அடுத்தது இந்த குரு புத்திங்க நெக்ஸ்ட் இயர்ல குருமங்கள யோகம்ங்க. அவரை எதிரின்னு நினைக்கிறோம் தோப்பான். இப்ப பாருங்க, அன்பார்ச்சுனேட்லி எல்லா ஊர்லயும் அவர் டூர் போனார். அது பாட்டுக்கு அது போயிட்டே இருந்துச்சு. இந்த கரூரில் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஜாம் பண்ண நினைச்சாங்களா, தடுக்க நினைச்சாங்களா, அல்லது என்ன பண்ண நினைச்சாங்களோ, என்னமோ சம்திங் நடந்திருக்குதாங்க. அது விசாரணை வரட்டும். ஆனால் இவர் ஒருத்தர் ஜெயிச்செல்லாம் நினைச்சாலே அவங்க தோக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இவர் ஜெயிக்க வேண்டிய ஆள் எப்படி நினைக்கணும்? நாம ஜெயிக்கணும்னு நினைக்கணும். இவருடைய ஜாதகம் எப்படின்னா, இவரை எதிரியாக நினைக்கிற ஆள் தோத்துருவான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே, ஏடிஎம்கே அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கல. அப்படி நினைக்கிறோமே, நினைக்காம இது இவரை பத்தி பேசிட்டு இருக்கணும். அதான் சார் அரசியல் மாத்தி மாத்தி. அதுதான் தப்புங்கிறேன். விஜய் அப்புறம் அவர் ஜெயிக்கணும்னு பார்க்காம பேசிட்டு இருக்காரு. ஆமா, இன்னைக்கு கவர்மெண்ட் தப்பா நடந்துட்டு இருக்குது, அதனால சொல்றாரு. அவருடைய பார்வையில கவர்மெண்ட் தப்பா இருக்குது சொல்றாருல, அது சொல்லித்தானே தீரும். இன்னைக்கு நடக்கிற கவர்மெண்ட் அதுவும் ஜோதிடத்துல இருக்கா சார்? இல்ல, ஆமா, அவர் எதிரியே டிக்ளேர் பண்றாரு. அவரு என்ன நடக்கிற கவர்மெண்ட் நல்லா இல்லைங்கன்னு அவர் சொல்ல வர்றாரு ஆக்சுவலி. அப்போ அவருடைய ஜாதகத்தில் 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 8ஆம் வீட்டில் மறைஞ்சிட்டான். இதே உதயதம்பி ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் சனி இருக்கான். அவருடைய ஜாதகத்தில் பலமான எதிரி இருக்கான்னு இருக்குது. நீங்க டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் போறீங்க. சீஃப் மினிஸ்டர் வந்துங்க சார். ஆக்சுவலி அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ராகு புத்தி இல்லைங்க, கொஞ்சம் டைம்ஸ் எல்லாம் இருக்காரு. என்னுடைய மைண்டில் உதயதம்பி இன்னொரு ஜோதிபாசம் மாதிரி வர ஒரு ஆள் தான். தொடர்ந்து சீஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஜாதகத்தில் யோகம் இருக்கு. யாரு? டெபுட்டி சீஃப் மினிஸ்டருக்கு. ஆனா 2026 விஜய் வருவாரு. இல்ல, ஆனால் அதுக்கு தான் வரேன், அடுத்தடுத்து வரேன். இந்த விஜய் வர்றதுக்கு முன்னால இந்த ஜாதகத்தை பத்தியே பேசிட்டு இருந்தேன். பரவாயில்ல. கடைசியா திமுக 2021 தமிழ்நாட்டில் யாருமே ஸ்டாலின் சார் வருவார்னு சொல்ல சார். நான் ஒருத்தர் மட்டும் தெருவா சொல்லிட்டு இருந்தேன். யூடியூப்லலாம் நிறைய வீடியோலாம் போட்டுவிட்டேன். ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சர். அது அஸ்ட்ராலஜி நான் சொன்னேன். இப்போ குறுக்க விஜய் வந்துட்டாரு. விஜய் வந்ததுனால இப்போ விஜய் சார் வெர்சஸ் உதயநிதினா நெக்ஸ்ட் 6-7 இயர்ஸுக்குங்க நாட் ஈஸி டு வின் விஜய் சார். இதுதான் டெஸ்டினி. சரி, இந்த டெஸ்டினி மட்டுமே பத்துமா? இப்போ விஜய் ஒரு வக்கீல்னு வச்சுக்கோங்க, நம்ம சார் மாதிரி. அவர் உடனே கட்சி யாரும் ஜெயிச்சிட முடியுமா? இல்லை. காரணம், சாருடைய ஜாதகத்தில் சுக்கரன் வலுக்கலை. இந்த சுக்கரன் தான் ஜனக்கவர்ச்சி. முட்டாள்தனமாக ஒருத்தர் மேலே ஆசைப்படுறதும் ஒருத்தர் மேலே இது ஒரு வகையான அடிக்ஷன் தான். இப்போ எப்படி நீங்கள் சாப்பாட்டுக்கு அடிக்ஷனாக இருக்கிறீங்க, தண்ணிக்கு அடிக்ஷனாக இருக்கீங்க, காஃபிக்கு அடிக்ஷனாக இருக்கீங்க, அன்புக்கு அடிக்ஷனாக இருக்கீங்க, குழந்தை மேலே அன்பாக இருக்கக்கூட ஒரு அடிக்ஷன் தான். அந்த மாதிரி இவர் மேலே அன்பாக இருக்காங்களே, இட்ஸ் அடிக்ஷன். இதை மாற்றவே முடியாது. நீங்க சொல்ற வருது என்னன்னா, அவருக்கு சனியும் சுக்கிரனும் உச்சத்துல இருக்காங்க. கொள்கையோ கூட்டணியோ முக்கியம்லாம் கிடையாது. அவர் ஈஸியா சிஎம் ஆயிடுவாரு. நல்லவருங்க, நல்ல கவர்மெண்ட் கொடுப்பாருங்க ஜாதக அடிப்படையில். கண்டிப்பா அவரு திருட மாட்டாரு, ஏமாத்த மாட்டார் சார். திருட மாட்டாரு, ஏமாத்த மாட்டார். பர்சனல் அட்வைசர் மாதிரியே சொல்றீங்களா சார்? அது அவர் சொல்லுவார் சார். நான் யாருன்னு அவரே ஒரு நாள் சொல்றதா சொல்லட்டும். நான் சொல்ல வருதுங்க. உங்களுக்கு விஜய் சார் பர்சனலா தெரியுமா? அவருக்கும் உங்களுக்கு தெரியும்? இல்ல, அவருக்கு என்ன தெரியும் சார் ஆக்சுவலி. ஆனா ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் மென்டர் ஆக்சுவலி. நான் அஸ்ட்ராலஜர் அல்ல. அப்படி கேட்டால் ஐ எம் கிரிக்கெட்டர். ஐ எம் கிரிக்கெட்டர், பிளேட் ஃபார் மை யூனிவர்சிட்டிங்க, நான் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. நான் எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். தோத்தன மாதிரி திரும்ப போராடுவேன். இந்த குணத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கிறேன். தோத்தாலும் போராடுங்க, திரும்ப ஜெயிக்கணுன்ட்டு. இங்கே ஒரு ஃபிலாசபி இருக்குது தமிழ்நாட்டில். என்ன ஃபிலாசபினா, நீங்கள் அரசியலுக்கு ட்ரைனிங் ஆகிட்டீங்களா, நீங்கள் அனுபவம் இருக்கா, இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை சார். நல்லது செய்யறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கல, இதுக்கு அனுபவம். உங்களோட காசு கிடச்சா நல்லது பங்கு போட்டு கொடுக்குறேன்னு சொல்கிற மனசுக்கு அனுபவம் தேவையில்லையே. அந்த மனசை விட்டுருக்கு நான் நினைக்கிறேன். உறுதியாக அவருடைய ஜாதக பிரகாரம் சார்
அவரை ஜெயிக்கிறது கஷ்டம் சார். இல்ல சார், இப்ப சிபிஐக்கு வந்து இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் மாற்றி உச்சநீதிமன்றம் இடைக்கால தீர்ப்பு வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய பொதுத்தரங்களை பார்க்க முடியுது. விஜய் வந்து அவ்வளவுதான், இனிமேல் பிஜேபி வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு அது போன்ற விமர்சனம். இன்னொன்று வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா அவர் பிரச்சாரத்துல பேசும்போதே சொல்றாரு, இங்க கொடி ஒண்ணு பறந்துட்டு இருக்கு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்றாரு. அது அவருடைய ஆசை சார். எடப்பாடி சரி சொல்லி நீங்க சொல்லி. அதான் வருங்காலங்கள்ல விஜய் அவர்கள் கண்டிப்பா வந்து ஒரு தேர்தலில் கூட்டணியா தேர்தலில் போட்டிட்டு ஸோ அப்படி ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க சார். அவர் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் பக்கம் போகவே மாட்டார். 5000% எழுதி வச்சுக்கோங்க. அதான் ஒரு இப்படியும் செய்தி வருது சார். ஒருவேளை அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியை விலகிட்டாங்கன்னா விஜய் அவர்கள் கூட்டணிக்கு போவார் அதிமுக கூட. அப்படின்னா இவரு தான் சீஃப் மினிஸ்டருங்க. எடப்பாடி பழனிசாமி டெப்டி சீஃப் மினிஸ்டர். டெப்டி கூட தரதுக்கான வாய்ப்பு இருக்குமே எனக்கு தெரியல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சார் ஜாதகம் விஜய் சார் ஜாதகத்துல 10 ரூபாய் கூட இல்ல. ஜாதக அடிப்படையில சொல்றீங்க சார்? ஆமா சார், உங்களுக்கு கிராவிட்டி மேல நம்பிக்கை இல்ல, உங்களுக்கு கிராவிட்டி மேல நம்பிக்கை இல்ல. ஆனா கிராவிட்டி தான் ட்ரூ. உங்களுக்கு கிராவிட்டி மேல நம்பிக்கை இல்ல, சன்செட் ஆகும் நம்பிக்கை இல்ல, சன்ரைஸ் ஆகும் நம்பிக்கை இல்ல. எனக்கு சயின்ஸ் எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். இல்ல தெரியாதவங்க இருப்பாங்களா? ஆடு மாடுகள்லாம் தெரியுமா? இப்ப ஆடு மாடுகள்லாம் தெரியாது, படிக்காதவங்களுக்கு தெரியாது கிராவிட்டி ஒன்று இருக்குன்னு தெரியாது. ஆனா உண்மையா தானே அது மாதிரிங்க ஜோதிடம்ங்கிறது. இந்த இப்போ வந்து நிறைய என்ன சொல்றது கற்றறிந்த நிபுணர்கள் இங்க வந்து இல்ல தமிழ்நாடு அரசியல் களத்தையே கரைச்சி குடிச்சவங்க இல்ல வந்து நிறைய பேரு இல்ல தாவேகாவுக்கு ஆதரவா பேசக்கூடியவங்களும் சேர்த்துதான் சொல்றேன். பிராக்டிகலா இங்க அனலைஸ் பண்ணி கடந்த காலம் எல்லாம் வச்சு விஜய் இத்தனை % வாங்குவாரு, இது இப்ப இருக்க சூழ்நிலையில இவங்க ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இவங்க 2ஆம் இடம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, விஜய் வந்து அவரு நிக்கிற தொகுதியில ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல விஜய் கட்சி சார்பா நிறுத்தக்கூடிய எத்தனை கேண்டிடேட் ஜெயிப்பாங்க, இதெல்லாம் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது நீங்க வந்து சனியும் சுக்கிரனும் இருக்கு. நானும் ப்ரெடிக்ஷனுங்க. ஒரு 15 லட்சம் பேருங்க அவுட் ஆஃப் தமிழ்நாடு வந்து நீங்க எழுதி வச்சுங்க, மார்ச்சுக்கு பிறகு சாருக்காக ஒர்க் பண்ணுவாங்க. 15 லட்சம் பேர் அவருடைய ரசிகர்கள் அவுட் ஆஃப் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளால இருந்தோ ஃபாரின்ல இருந்து வந்து இங்க உட்காந்துக்கிட்டு, இங்கிருந்து வெளியே மைக்ரேட் ஆகி போனவங்களோ வெளியில ஒர்க் பண்றவங்களோ வந்து உட்காந்து அவனை வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்றானா இல்லையான்னு பாரு. 15 லட்சம் பேர். நீங்களாம் கேட்கும்போது எனக்கு சர்க்கார் படம் அந்த கிளைமேக்ஸ் சீன் அது கேட்குற மாதிரி இருக்கு சார். ஏன் சார் ஏன் நடக்கூடாது? ஏன் நடக்கூடாது? கண்டிப்பா நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 15 லட்சம் பேர். நான் சான் பிரான்சிஸ்கோல நான் கம்பெனி இருக்கு அமெரிக்காவில், அதே மாதிரி சிங்கப்பூர் கன்சர்ன் வச்சிருக்கேன். யாரு பார்க்கலாம் நீங்க பாப்பீங்க கண்டிப்பா அப்படின்னு எனக்கு எனக்கு தெரியுது. அங்கெல்லாம் போற போது ஜனங்க பேசுறது எனக்கு ஜாதக பிரகாரம் நான் என்ன கணிக்கணும் அதே தான் அங்கேயே வருது. ஸோ இந்த ஃபேன்ஸ் எல்லாம் எப்படின்னாங்க சார், அது ஒரு எல்லை மீறின உறவு சார். இப்போ நீங்க வந்து கற்பனைன்னு ஒருத்தர் நினைக்கிறோம், நீங்க அதை நினைக்காதீங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, எங்களை சொல்லாமல் நினைச்சிருப்பீங்க. இப்போ இந்த மீடியாலாம் என்னென்னமோ சொல்றாங்க, பேப்பர்ஸ் எதாவது வருது, இவர் வந்து தப்பு பண்ணிட்டாரு, இவர் தான் 40 ரூபாய் செத்து போயிட்டான், இவரை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. ஆனால் அந்த ஃபேன்ஸுடைய மனசு இருக்கலங்க, இது எல்லாமே புறந்தள்ளிடும். அவங்களுடைய ஆள் மனது ஆல்ரெடி கனெக்ட் வித் விஜய். விஜய் என்ன நினைக்கிறாரோ அதை தான் அவன் ஃபேன்ஸ் நினைப்பான், ஃபேன்ஸ் நினைக்கிறாரோ அதுதான் அந்த விஜய் நினைக்கிறாரு. இது கட்டத்தில் இருக்கா சார் ஜாதகத்தில்? ஆமா, அதுதான் லாபஸ்தானத்தில் சுக்கரன் கேது புகழுடைய உச்சத்தில் வாழ்ற ஒரு ஆளு. சாகர கடைசி நொடி வரைக்கும், இறந்த பிறகும் 5000-10,000 வருஷத்துக்கு பேர் அந்த மாதிரி. அதனால அண்ணா காமராஜர் ஏன் சார் நாளைக்கு நிறைய செஞ்சுட்டாருன்னா அண்ணா காமராஜரோட நல்ல பேர் எடுக்கலாமே. நீங்க நிறைய விஷயங்கள் அவங்களும் தவறு பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் டைம்லயும் காமராஜர் டைம்லயும் இருக்கு. ஆனா எனக்கு தோணுது நேரடியாக விஜய் சாருக்கு தெரிஞ்சு அரசாங்கத்துல ஒரு தவறு பண்றதுக்கு விடுவார் எனக்கு தோணல. அது மட்டும் இல்லாம நிறைய நல்லது செய்வார். எக்ஸ்ட்ராடினரி நன்மைகள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு பியூட்டிஃபுல் லாண்ட் ஆர்டர் கொடுத்துறாரு, பெண்கள் நல்லா இருக்காங்க, வேலை வாய்ப்பு கிடைச்சிருது, ஜனங்க சுதந்திரமா இருக்காங்க. சிங்கப்பூர்ல ராத்திரி 2 மணிக்கு வெளியில் போகலாம், சான் பிரான்சிஸ்கோல ராத்திரி 2 மணிக்கு பொண்டாட்டி கூட்டிட்டு ரோட்ல நடந்து போகலாம், திரும்பி வரலாம். புள்ள மட்டும் தனியாக 18 வயசு புள்ள காலேஜுக்கு போறா, போயிட்டு வரலாம், நைட் 2 மணிக்கு போய் வெளியே உட்காந்துக்கலாம். தமிழ்நாட்டில் நடக்கணும்னா விஜய் வந்தா நடந்துரும். சாத்தியம் இருக்கு, நிறைய சாத்தியம் இருக்கு. தவறு செய்தால் தண்டிக்கப்படுவார்கள் யாராக இருந்தாலும். இந்த மாதிரி ஒரு அருமையான பியூட்டிஃபுல் லாண்ட் ஆர்டர், பர்டிகுலர்லி உமன் சொசைட்டி, பெண்களுக்கான சுதந்திரம், மற்றது எல்லாம் அருமையா இருக்கும். ஜாதி மதம் மொழி. நேஷனல் பாலிடிக்ஸ்ல விஜய் எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கு சார்? எனக்கு தெரிஞ்ச அடுத்த கவர்மெண்ட்லிங்க சார் அவர் ஒன்னத்தை பார்ட்டா இருப்பார். அடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தாவேகா ஒன்னத்தை பார்ட்டரா இருக்கும். எழுதி வச்சு பிரைம் மினிஸ்டர் யோகம்லாம் இருக்கா? இல்லை அப்படி சொல்ல முடியல என்னால். ஆனால் கண்டிப்பா நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு அடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒன்னத்தை பார்ட் இருக்கும் அமையறதில்ல. இதை யாருனாலையும் தடுக்க முடியாது சார். நீங்க ஜெயிக்கலாங்க, என்னை ஜெயிக்க விட மாட்டேன் நீங்க நினைச்சுன்னு வச்சுங்க, யூ ஆர் டூயிங் சம் அதர்ஸ் ஜாப். ஏன்னா என்னுடைய டெஸ்டினி விஜய் எப்படி நினைச்சிட்டு இருக்காரு, நாம ஜெயிக்கணும், திமுக ஜெயிக்க கூடாதுன்னு தடுக்கிற நம்ம இருக்க கூடாது. இல்ல அவர் நினைப்பாரு இருக்காரு, அப்படி நினைப்பாரு. அவரு வெற்றி நோக்கி வித்தியாசமான பொலிட்டிஷியனா இருக்காரு சார். ஆமா சார், அதுதான் நல்ல வழிபாட்டு முறை, நல்ல வாழ்க்கை முறை. அவருடைய மனதுல உதயநிதி சாரோ நம்ம சிஎம் சாரோ இல்ல, அவருடைய மனதில் தான் ஜெயிக்கிறாரு. அவருக்கு சிஎம் சேர் கண்ணுக்கு தெரியுது,
அவருடைய கற்பனையில் கண்களில் சார் கண்ணுக்கு தெரியுது. எதை நீங்கள் ஆழமாக நினைக்கிறத அடைஞ்சிருவீங்க. இப்படிங்க ஒரு பெண்ணை வந்து சமைக்கலாம்னு வச்சுக்கோங்க, அந்த சமையல் ருசியை முதல்ல கற்பனை பண்ணிடுவா, சமைச்சிருவா. அதே மாதிரி இந்த அரசியல் சமையலை கரெக்டாக இவர் சமைச்சிருவார் விஜய் சார், பியூட்டிஃபுல்லாக. இது அழகாக இவருடைய இலக்கை நோக்கி இவர் ஓடுறார். யாருக்கும் ஒரு போட்டி இல்லை. இப்போவும் சொல்கிறேன், அவருக்கு டிஎம்கே மேலே பெரிய கோபம் இருக்காது, ஏடிஎம்கே மேலே பெரிய கோபம் கிடையாது. அவர் பாட்டுக்கு அவர் வெளியில் போகிறார், அவ்வளோதான். அவர் பெரிய தைரியசாலியும் அல்ல. ஆனால் நீங்கள் ஒரு கத்தியில் ஒரு சிங்கத்தை குத்திட்டீங்கன்னா அந்த கத்தியவே பிடுங்காமல் அந்த சிங்கம் இருந்துன்னு எப்படி இருக்கும்? இப்போ கத்தியை பிடுங்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க ஒரு சிங்கத்துக்கு, அது காயாரி பழகிக்கும். ஆனால் அந்த கத்தியை பிடுங்காமல் அது வலிஞ்சு வள்ளியோடு அந்த சிங்கம் தெரிஞ்சுனா எப்படி தெரியும்? அந்த மாதிரி தான் இப்போ விஜய் வந்து கத்தியில் குத்திட்டாங்க, எடுக்காமல் அப்படியே ஜெயிச்சு சிஎம் ஆனவருக்கு அந்த கத்தியில் எடுத்துட்டு ஆயின்மெண்ட் போட்டுக்குவார். சரி, இப்போ நீங்கள் அரசியல் ரீதியாக விஜய் அவருடைய ஜாதகத்தை வந்து கணிச்சிங்க. மற்ற விஷயங்கள் பர்சனல் லைஃப்ல போல மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கு சார் இருக்கு அவருக்கு? அதாவது சார் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி சார். ஜெயலலிதா அம்மா, கலைஞர், எம்ஜிஆர், இந்த லிஸ்ட்டில் இவர் ஏன் வர்றாருன்னா, 6ஆம் வீட்லேயும் 3ஆம் வீட்லேயும் 6ஆம் பெட்டியில் 6ஆம் வீட்டில் அவங்களுக்கெல்லாம் கிரகம் கிடையாது. அதாவது அவங்களுக்கெல்லாம் நிரந்தரமான எதிரியே கிடையாது. எம்ஜிஆருக்கும் இல்லை, அம்மாவுக்கும் இல்லை, கலைஞருக்கும் இல்லை. அதனால தான் அவங்க ரொம்ப லாங் லைஃபாக 1952 கலைஞர் வந்து சாகர வரைக்கும் எம்எல்ஏ. ஆக்சுவலி நிறையா டைம் அவர் சீஃப் மினிஸ்டர், அம்மா நிறையா டைம் சீஃப் மினிஸ்டர், எம்ஜிஆர் கான்ஸ்டண்ட்டாக. அதே ஜாதகம் அமைப்பதுங்க இவர் ஜாதகம். இவர் ஒரு முறை உட்கார்ந்துட்டாருன்னா அதன் பிறகு கொஞ்சம் கஷ்டம். இவர் வந்து அடுத்து இப்ப இருக்க டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், ஆமா அது ஒரு ஃபைட் கொடுக்க வேண்டியதுதான். ஆமா, அது இவர் வர வரைக்கும் தானே. ஒன்ஸ் இவர் என்ட்ரான பிறகு இவரை எவ்வளவு சாத்தியமா ஹேண்டில் பண்றது முக்கியம். இவர் உதயநிதி சார் ஜாதகத்தை விட இவர் ஜாதகங்க 2-3 டைம்ஸ் பெட்டர். ஜாதகத்துல நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது இல்லைன்னா தேவையே இல்லையே. நம்பிக்கை இருக்க வேண்டிய 4x4 பெருக்கணும் 16 நம்பிக்கை இல்லைன்னா எந்த வச்சிருப்பாங்க. அதை பத்தி எங்களுக்கு என்ன? அதான் உண்மை சார். நம்ம ராஜராஜ சோழன் விஜய் சாருக்கு ஜோதிடர் மேல நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? சார் அவரு ஹீஸ் நாட் an எத்திஸ்ட்ங்க. அதே டைம்ல ஆன்மீகத்தை நம்புறாரு, கடவுளை நம்புறாரு, சம் சைக்காலஜி நம்புறாரு, சித்தாந்தங்களே நம்புறாரு. அவ்வளோதான். அதில் ஒரு வெறித்தனமான ஒரு ஈடுபாடு அவருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அவர் ஒரு ஜீனியஸுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நுகர்ந்துக்கிறார். அதே மாதிரி ஒரு பெக்குலியர் தைரியசாலி. இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா, அவர் வந்து ஒரு ஆமாம் மத ரீதியாக வந்து அவர் ஒரு கிறித்துவ மதத்தை சேர்ந்தவர் இல்லை. அதாவது ரீதியாக சொல்லிக்கங்க, எழுதி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுறாரு. அது அவர் சௌரியம் சார். அதான் சார், அது வந்து ஒரு பர்சனல் விஷயம், அதில் யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் கேட்குறேன், ஹிந்து விஷயத்தை ரொம்ப நம்புறாரு, முருகனை நம்புறாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் சரித்திரத்துல முருகன் மேல வெறியா இருக்கிற ஒரு தலைவர் பிஜேபியுடைய சார். பிஜேபி எங்க வெறியா இருக்காங்க? முருகன் என்னன்னு தெரியுமா? முருகன் என்னங்க பொசுக்குன்னு இப்படி கேட்டீங்களா சார்? அவங்க சார் வேலியாத்திரையில அதெல்லாம் பொலிட்டிக்கல் சார். இவரு பக்தன். ஹெச்ராஜா கந்தன் மலைன்னு ஒரு படம் எடுத்து படத்திலே சார் அதெல்லாம் நடக்கட்டும் சார், அதெல்லாம் ஒரு சைடுல. ஆனால் இவர் தீவிர முருக பக்தர். இன்னும் சொல்ல போனால் நானெல்லாம் வந்துங்க அவர் ஒரு அந்த வேல் அவர் கையில் வாங்குறதே டைரெக்டாக முருகனே கொண்டு கொடுக்குறான்னு தோணுது. அப்படியே எனக்கு தோணும். நான் வந்து ஒரு 60 தடவை பழனியில் மொட்டை அடிச்சிருக்கேன். பழனி கோயிலில் 50 தடவை நான் மொட்டை அடிச்சிருக்கேன். இப்போ இவருடைய பக்தியெல்லாம் சார் அருமையான பக்தி. எந்த மதத்தையும் சார்பு இல்லாமல் நடத்திட்டு போயிடுவார் சார். ஈவன் ஜாதியும் நான் சொல்கிறேன். இந்த ஜாதி ஆளுமை, மத ஆளுமை எல்லாத்தையும் இல்லாமல் ஜாதகத்தில் எடுத்துக்கங்க. ராகு, கேது, சனி உச்சம். ராகு உங்களுக்கு வந்து 5ஆம் வீட்டு உச்சம், சனிக்கு குரு பார்வை, கேது லாபஸ்தானத்தில் நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு என்ன தருவா சார். இவர் வந்து எந்த ஜாதிக்கும் மதத்திற்கும் மொழிக்கும் கட்டுப்படுற ஒரு ஆள் இல்லை. விஜய் அவர்கள் வந்து தீவிர ஒரு முருக பக்தர் எனக்கு தோணும் சார். ஆக்சுவலி சார் அதை தாண்டி இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகாட்டும் சரி, இல்லை அதற்கு முன்னையும் சரி, விஜய் அவர்கள் மேலே விமர்சனம் வைக்கலைனாலும் இப்போ என்ன விமர்சனம்லாம் வருதுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் வந்து ஒரு இன்டெலெக்சுவலாக இருக்காரு, பட் விஜய் வந்து இன்னும் ஒரு இன்டெலெக்சுவலான பர்சன்ஸ்லாம் வந்து கூட சேர்த்துருக்காங்க. 2ஆம் கட்ட தலைவர் வந்து உருவாக்காம இருக்காரு. இப்போ இருக்கவங்க வந்து இதுலயே இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து விஜய்க்கு வந்து போதிய ஆலோசனைகள் கொடுக்குறாங்களா, இல்லை விஜய் வந்து அரசியல் படுத்துறாங்கன்றது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. வெளிப்படையாக சொல்ல போனா இப்போ இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் முதற்கொண்டு அவர் வந்து ஒரு உங்க மன்றத்தோட தலைவராக இருந்தாரு, ஓகே. பட் அவருக்கு அரசியல் என்ன அனுபவம் இருக்கு. அவரை வந்து ஒரு பொதுச் செயலாளர், ஒரு கட்சிக்கு வந்து பொதுச் செயலாளர் ஆக்கி வச்சிருக்கீங்க. ஏன்னா பொதுச் செயலாளர் பொறுத்த வரைக்கும் திமுகவில் இப்போ துரைமுருகன் இருக்காரு, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் பொதுச் செயலாளர் இருக்காரு. ஸோ அதற்கு ஈக்குவலா நீங்களும் உங்க கட்சியில வந்து பொதுச் செயலாளர் உருவாக்கி நீங்க பிரஸ்ஸை சந்திக்க வேணாம். உங்களை அதை தாண்டி உங்க கட்சியிலிருந்து எத்தனை பேர் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து பிரஸ்ஸை சந்திச்சு எதிர்கட்சி வைக்கக்கூடிய விமர்சனங்களை வந்து பதிலடி கொடுக்குறாங்க. அந்த கேப்பபிலிட்டி இருக்கா? ஸோ அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறைகள்லாம் சொல்றாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க ஜாதக ரீதியா? இந்த டிசம்பர்ல இருந்து ஏப்ரல் 25ஆம் தேதிக்குள்ளாரீங்க, ஏப்ரல் மந்த் எண்டுக்குள்ளார இந்த 5 மாசத்துல பாருங்க, அவர் சுத்தி ஒரு அற்புதமான ஒரு கலையான ஒரு டீம் கிரியேட்டர். சந்திரந்திரம், செவ்வாய், இப்ப இருக்கிறவங்க மாறணும் அவசியம் இல்லை.
இப்போ வந்து எனக்கு பொறுப்புகள்லாம் மாறதுக்கான இல்லை அப்படி சொல்லலை, நான் இன்னும் நிறைய பேர் கனெக்ட் ஆயிடுவாங்க. மிகப்பெரிய ஆட்கள் இப்போ ரிட்டையர்டு IAS IPS வந்து ஜாயின் ஆகலாம், எக்ஸ் மினிஸ்டர்ஸ் நிறைய வந்து சேரலாம், அது டிஎம்கேல கூட வரலாம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஆர்கனைசேஷனாக இந்த அமைப்பு மாறிடும். இப்போ ஒரு 6 மாத குழந்தை வயிற்றில் இருக்குதுங்க, அது இன்னும் 2-3 மாதம் கழிச்சு குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு முழு பரிணாமத்தை வந்துங்க அவர் ஒரு மார்ச்சுக்கு முன்னால் அடைஞ்சிருவார் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில். அதில் வந்து ஒன்றும் பெருசாக குறை இருக்காது. இந்த ப்ரெஸ்ஸை பார்க்கறது ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கலைங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் டெய்லி ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த சமுதாயத்துக்கு என்ன பலன் எனக்கு தெரியல. இவர் ப்ரெஸ்ஸையே பார்க்காம இருக்கிறாரு அல்லது யாரோ பார்க்குறாங்கிறது விஷயம் இல்லை. இவருடைய மோட்டிவ் என்ன, ஜனங்களுக்கு என்ன எடுத்துட்டு போக போறாரு. ஏன் பார்க்கணும் ஒரு கேள்வி கேட்குறீங்களா, அதனால என்ன பலன் சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு கரெக்டான ஆட்கள் சேர்ந்துக்குவாங்க. உங்களை வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு உச்சத்துல கொண்டு போய் உட்காந்து வச்சிருக்கீங்க, அதுக்கு காரணம் பிரஸ் இல்ல. நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க காலைல வீட்டு கேட்டு திறந்து உங்க கார் வெளியே வரதுல இருந்து நீங்க அங்க போயிட்டு வேனுக்குள்ள உட்காந்து இல்ல நீங்க சொல்றீங்களா பிரஸ் சந்திக்கிறதுல என்ன பலன்ட்டு, இவ்வளவு பெனிஃபிட்ஸ் வந்து நீங்க பிரஸ் மூலம் ஒரு ஆளை வச்சிருவாரு சார். பிரஸ்ஸை பாக்குறதுக்குன்னே சம் பீப்புள் கேன் பி நாமினேட்டட் கண்டிப்பா வருவாங்க, அவங்க பேசிக்குவாங்க. இவர் எப்பாச்சும் ஒரு பிரஸ்ஸை பார்த்தா போதும். இது எல்லாமே வந்து ஜாதகப்படி வந்து அஸ்ட்ராலஜிக்கலி சார். இவர் எப்படின்னா ஒரு நாளில் பேச வேண்டிய விஷயத்தை இவனால் ½ an hour பேச முடியும். ரொம்ப சுருக்கமாக விஷயத்தை சொல்ல தெரிஞ்சவர், புரிய வைக்க தெரிஞ்சவர், புரிந்து கொள்ளக்கூடியவர், பியூட்டிஃபுல் கம்யூனிகேட்டர். ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஒரு ஜெய்ஜாண்டிக்காக மணிக்கணக்காக பேசுகிற ஒரு ஆள் இல்லை, அரட்டை அடிக்கிற ஒரு ஆள் இல்லை. அஸ்ட்ராலஜிலாம் நான் சொல்கிறேன். அப்போது இந்த அரட்டை அடிக்கிற ஆட்களே நமக்கு கிடைப்பாங்க. இப்போ நிறைய பேர் ப்ரெஸ்ஸில் உட்காந்துட்டு கேலியும் கிண்டலும் அவ்வளோ ஆர்கியூமெண்ட்டெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு நபராக இவர் எதிர்பார்க்காதீங்க. இப்போ ஒரு விஜயகாந்த் சார் இருக்கார், அவர் ப்ரெஸ்ஸை எப்படி பார்த்தாரு, ஏன் இவர் பார்க்கல, இதெல்லாம் வேண்டாம். அவங்களாம் வேறு மாதிரி, இவர் வேறு மாதிரி. இதுக்குன்னு அந்த செக்டருக்கான டீம் வந்து சார் கிரியேட் ஆகும், எக்ஸ்ட்ராடினரி கிரியேட் ஆகும். இவரை சுற்றி ஒரு பெரிய ஒரு மாஸ் கிரியேட் ஆகிடுச்சு. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஜனவரி என்ன தேதி சார்? ஜனவரி 31. கண்டிப்பா ஜனவரி 31 நம்மளே உட்காந்துடலாம். கண்டிப்பா உட்காந்துடலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் டைம் சார். தேங்க்யூ. தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders.